லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்டை டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம டெஸ்க்டாப் டாக்கர் டெஸ்க்டாப்பில் அதை வந்து ரன் பண்ணி கண்டெய்னராக வந்து ஸ்பின் அப் பண்ணோம். நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது டாக்கர் டெஸ்க்டாப் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பண்ணுற எல்லாமே வந்து கமாண்ட் லைனில் தான் வந்து பண்ணுவோம். ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ இதில் ஒர்க் பண்ணுறோம், கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டாக்கர் டெஸ்க்டாப் வந்து ரன் ஆகணும். அதில் டீமன் அப்படிம்பாங்க. அந்த டீமன் வந்து ரன் ஆகும்போது தான் நம்ம கமாண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ண கண்டெய்னர் கிரியேஷனை எப்படி கமாண்ட் லைனில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து இமேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ நான் இங்கே போயிட்டு கமாண்ட் லைனில் போயிட்டு டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் இப்போ என்னென்ன இமேஜ் இருக்கோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகும். இல்லை பார்த்தீங்கன்னா ரியாக்ட் இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ அதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 days ago அப்படின்னு காமிக்குது. ஸோ அது வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இமேஜ் வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா அதே வந்து போதும். அதை வச்சு நம்ம எத்தனை வேணால் கண்டெய்னராக வந்து ஸ்பின் அப் பண்ணிக்கலாம். நோடு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ அப்போ ஜஸ்ட்டு அந்த டாக்கர் ஹப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணோம்ல. ஸோ அதுதான் வந்து காமிக்குது. நான் இப்போ ரியாக்ட் இமேஜ் வந்து இருக்குது. இந்த இமேஜை எப்படி வந்து கண்டெய்னராக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது மாற்றணும் அப்படின்னா நம்ம ரன் தானே பண்ணுவோம். இப்போ டாக்கர் டெஸ்க்டாப்பில் வந்து ரன் கமாண்ட் தானே யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே போயிட்டு நான் டாக்கர் ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து கண்டெய்னருக்கு வந்து நேம் கொடுப்போம். நேம் ஆட் பண்ணுறதுக்கு ஹைஃபன் நேம் அப்படின்னு கொடுக்கணும். இதில் இந்த கமாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் ஷீட் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணோம்ல. ஸோ அந்த இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கண்டெய்னருக்கு வந்து நேம் வந்து நான் ரியாக்ட் கண்டெய்னர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னா போர்ட் வந்து கொடுக்கணும். நம்ம இப்போ டாக்கர் டெஸ்க்டாப்பில் ரன் பண்ணும்போது வந்து போர்ட் வந்து 3000 அப்படின்னு கொடுத்தோம்ல. ஸோ அது மாதிரி வந்து இங்கே போர்ட் வந்து கொடுக்கணும். போர்ட் வந்து நமக்கு இங்கே 3000 ரன் ஆக போகுது. ஸோ 3000 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நேம் பண்ணியிருக்கோம், போர்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த இமேஜை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் இமேஜ் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரியாக்ட் இமேஜ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது கொடுத்துட்டு நான் இப்போ என்டர் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜில் இருந்து கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எப்படி நமக்கு லோக்கலில் ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்து இமேஜ் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜென்ரலாக ரியாக்டில் நமக்கு என்னென்ன வருமோ அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ இமேஜை வந்து நம்ம கண்டெய்னர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக டாக்கர் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணோமோ அதே தான். பட் வந்து நம்ம இப்போ கமாண்ட் லைனில் வந்து கமாண்ட் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பிளாக் ஆகிடுச்சு. நம்ம டெர்மினல் வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ இனிமேல் வந்து நம்ம கமாண்ட் வந்து டைப் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து வெளியே வர்றேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ VS கோடை வந்து குவிட் பண்ணிட்டு நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ண முடியுமானா முடியும். நமக்கு வந்து டிட்டாச் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். அந்த டேக் வந்து ரன் கமாண்டில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து டெர்மினல் வந்து பிளாக் ஆகாது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம இமேஜை வந்து லிஸ்ட் பண்ணுறதுனா டாக்கர் இமேஜஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ டாக்கர் இமேஜஸ் கொடுத்தோன்னா நம்ம என்னென்ன இமேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம கண்டெய்னர்ஸும் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டெய்னர்ஸ் வந்து எப்பயுமே சிஸ்டம் வந்து ப்ராசஸாக ரன் ஆகும். ஸோ அதனால நம்ம அந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ டாக்கர் பிஎஸ்னால் இங்கே ப்ராசஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. -a அப்படின்னு கொடுத்தோன்னா ஆல் அப்படின்னு கொடுக்குற மாதிரி. ஸோ என்னென்ன கண்டெய்னர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ரன்னிங் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, நாட் ரன்னிங் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டெய்னர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணோம். இப்போ நான் திரும்ப வந்து கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் RM அப்படின்னு இந்த கண்டெய்னர் நேம் இருக்குல்ல, கண்டெய்னர் நேம் கொடுக்கணும். இந்த எல்லா கமாண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் ஷீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு. ஸோ அதே சேம் கமாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, யூ கேனாட் ரிமூவ் ரன்னிங் கண்டெய்னர் அப்படின்னு வருது. ஸோ நான் அதை வந்து பைபாஸ் பண்ணுறேன். -f அப்படின்னு கொடுக்குறேன். -fனா ஃபோர்ஸாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இமேஜ் இருக்குது, கண்டெய்னர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப வந்து நான் கண்டெய்னர் வந்து ஸ்பின் அப் பண்ணுறேன். அப்போ வந்து நான் இதை வந்து கொடுக்குறேன். இப்போது நம்ம ப்ரீவியஸாக பண்ணலாம் அதே கமாண்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து டிட்டாச் வந்து கொடுத்து பண்ணுறேன். நம்ம டெர்மினல் வந்து பிளாக் ஆகாது. ஸோ டாக்கர் ரன் நேம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கமாண்ட் போனோம் அப்படின்னா நீங்கள் இதில் போனாலும் வரும். நம்ம மேலே இந்த டாப் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணாலும் வரும். ஸோ இப்போ அதே கமாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே -d அப்படின்னு கொடுத்துருக்கேன். -dனா டிட்டாச் ஆகிடும். நம்ம டெர்மினல் வந்து பிளாக் ஆகாது. அது கொடுத்து நான் இப்போ கண்டெய்னர் வந்து ஸ்பின் அப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா
இந்த கண்டெய்னர் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது இப்போ 0 செகண்ட்ஸ் அகோ கிரியேட்டட் அப்படின்னு காமிக்குதுல. ஸோ அதே மாதிரி நம்ம டெர்மினலில் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுற டாக்கர் பிஎஸ் -a. ஸோ அதை கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டெய்னர் வந்து நமக்கு வந்து லிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த கண்டெய்னர் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை பார்க்கணுன்னா இப்போ டாக்கர் exec அப்படின்ற கமாண்ட் இருக்கும். ஸோ exec போட்டு ஐடி அப்படின்னு கொடுக்குறோம். ஐடினா இன்டராக்டிவ் மோட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் நேம் என்ன அது கொடுக்கணும். நம்ம ரியாக்ட் ஹைஃபன் கண்டெய்னர் தானே பார்க்க போகிறோம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணால் bin/sh அப்படின்ற இது வந்து கொடுக்கணும். இது மேக்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் sh மட்டும் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கண்டெய்னருக்குள்ள வந்து போயிருக்கேன். /app நம்ம இந்த டேரக்டரி தானே கிரியேட் பண்ணோம். இப்போ ஒர்க் டேரக்டரி வந்து /app தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்குள்ளே வந்து போயிருக்கு. ஸோ இப்போ அதில் போயிட்டு நான் ls அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ல்ஸ்னால் நம்ம என்னென்ன ஃபைல் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்கோ அது எல்லாமே மூவ் ஆயிருக்கு. ஸோ நோட் மாடியூல்ஸ் இருக்குது, package.json இருக்குது, package log.json, பப்ளிக்கு, சோர்ஸ் ஃபோல்டர் இதெல்லாம் இருக்குல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து டாக்கர் இமேஜ். ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டாக்கர் ஃபைல் வச்சுருக்கோம். அந்த டாக்கர் ஃபைலும் இப்போ உள்ளே இருக்குது. அதே மாதிரி நோட் மாடியூல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ கோடை வந்து நம்ம கிட்டப்கோ எதுக்கோ வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நோட் மாடியூல்ஸோட வந்து மூவ் பண்ண மாட்டோம்ல. ஏன்னா அது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. நோட் மாடியூல்ஸ்ன்றது ஒவ்வொரு தடவை நம்ம ரன் பண்ணுறப்போயும் புல் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படி தானே வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே சேவ் பண்ண மாட்டோம் நோட் மாடியூல்ஸை. ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதுல டாக்கர் ஃபைல் தேவையில்லை, நோட் மாடியூல்ஸ் தேவையில்லை. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ளே போகாமல் இதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். இமேஜ் கிரியேட் பண்ணுறப்ப இதை வந்து எடுத்துகிட்டு போகாமல் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அது பண்ணுறது அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரலாக நீங்கள் கிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியல, நம்ம கிட் இக்னோர் வந்து யூஸ் பண்ணி அன்வான்ட் ஃபைல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டாக்கரில் வந்து டாக்கர் இக்னோர் இருக்குது. டாக்கர் இக்னோரில் நம்ம எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணும்போது அங்கே வந்து மூவ் ஆகாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல் வந்து நமக்கு தேவையில்லை, அதே மாதிரி நோட் மாடியூல்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ போயிட்டு டாக்கர் இக்னோர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம ரூட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். டாட்டில் வந்து எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ டாக்கர் இக்னோர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ டாக்கர் இக்னோர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துடலாம். இதெல்லாம் கொடுத்துட்டோன்னா நம்ம இமேஜ் கிரியேட் ஆகும்போது எதுவுமே வந்து அங்கே போகாது, நம்ம இமேஜ்க்கு வந்து போகாது. ஸோ இப்போ இங்கே நோட் மாடியூல்ஸு, டாக்கர் ஃபைல் இதெல்லாம் வந்து கொடுத்துட்றேன். இதெல்லாம் வந்து நம்ம இமேஜில் வந்து இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ இங்கே போயிட்டு இப்போது இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம திரும்ப வந்து இமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் எக்ஸிட்னு கொடுத்துட்றேன். எக்ஸிட்னு கொடுத்தா இப்போ இங்கேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இதே இது நீங்கள் பார்க்கணும். நம்ம வந்து இங்கே எக்ஸெக்ட் தான் வந்து இதான் நம்ம எப்பவுமே கமாண்ட் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். சில கேசஸில் நீங்கள் வந்து இங்கேருந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டாக்கர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த டாக்கர் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து நம்ம இங்கே கண்டெய்னர் இருக்குல்ல, இப்போ கண்டெய்னருக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன வந்து லிஸ்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு இங்கே காமிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பு, பின் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதில் போய்ட்டு ஆப்குள்ளே போகிறேன். ஸோ ஆப்பில் போனீங்கன்னா இப்போ நம்ம நோட் மாடியூல்ஸ் இதெல்லாம் வந்து வருதுல்ல. ஸோ இந்த ஆப் டைரக்டரி தான் நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நோட் மாடியூல்ஸு, இந்த பப்ளிக், இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து விசிபிளாக இருக்குது. நம்ம சோர்ஸு இதெல்லாமே வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை தான் வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். டாக்கர் ஃபைலையும் நோட் மாடியூல்ஸையும் நம்ம வந்து இமேஜ் கிரியேட் பண்ணுறப்போ அவாய்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கண்டெய்னர்லேயும் வந்து இருக்காது. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இப்போ டாக்கர் இக்னோர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, நான் இப்போ போயிட்டு திரும்ப வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸாக வந்து பில்டு யூஸ் பண்ணோம்ல லாஸ்ட் வீடியோவில், அந்த கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டாக்கர் பில்டு நம்ம வந்து நேம் கொடுக்கணும். சாரி, -t கொடுத்து நேம் கொடுப்போம். திரும்ப வந்து ரியாக்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ரியாக்ட் இமேஜ் டாட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஏன் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரூட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல. இப்போ இந்த சேஞ்ச் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணால் தான் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. நான் இப்போ திரும்ப போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வந்து கண்டெய்னர் வந்து ஸ்பின் அப் பண்ணலாம். ஸோ இப்போ கண்டெய்னர் வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டாக்கர், ஏன்னா ப்ராசஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ டாக்கர் பிஎஸ் -a அப்படின்னு கொடுப்போம். ஸோ இப்போ இதான் வந்து ரன்னிங் கண்டெய்னர். இந்த ரன்னிங் கண்டெய்னர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் ஆர்எம், கண்டெய்னர் நேம் வந்து ரியாக்ட் கண்டெய்னர் தானே. ஸோ அதை எடுத்துகிட்டு இது ரன் ஆகிட்டு இருக்கிற இது ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். இல்லை டேரெக்டாக நம்ம ரன் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா -f கொடுக்கணும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து அந்த கண்டெய்னர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ரன்னிங் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டெய்னர் எதுவும் இருக்காது. நான் இப்போ போயிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டெய்னர் வந்து blank-ஆ தானே வருது. எந்த கண்டெய்னரும் இல்ல. திரும்ப வந்து நம்ம கண்டெய்னர் வந்து ஸ்பின் அப் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம் ரன் கமாண்ட். ஸோ அதான் இதில் வந்து டிட்டாச் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ரியாக்ட் கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கண்டெய்னருக்குள்ளே திரும்ப நம்ம எக்ஸெக் கமாண்ட் போட்டு உள்ளே போகலாம். ஸோ இப்போ ஆப் இருக்கு. ஸோ ஆப்குள்ளே போயிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட் மாடியூல்ஸ் இப்போ வந்து நம்ம டாக்கர் ஃபைல் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த நோட் மாடியூல் வந்து ஏன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டை வந்து ரன் ஆகுறதுக்கு வந்து கண்டிப்பாக நோட் மாடியூல்ஸ் தேவையில்ல. ஸோ அந்த நோட் மாடியூல்ஸ் தான் வந்து இது. இப்போ டாக்கர் ஃபைலும் இது நோட் மாடியூலும் நம்ம இமேஜில் கிடையாது. ஆனால் கண்டெய்னர் வந்து ரன் ஆகும்போது நோட் மாடியூல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். அதுலேருந்து எப்படி இமேஜ் கிரியேட் பண்ணுறது, கண்டெய்னர் அதை எப்படி கமாண்ட் லைனில் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம கமாண்ட் லைனில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்க கமாண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக இதான் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே மெமரைஸ் ஆகிடும் என்னென்ன கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போதைக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சீட் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சீட் ஷீட்டில் எல்லா கமாண்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படின்னு. ஸோ அது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அன்னெசரி நம்ம ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டாக்கர் இக்னோர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து நம்ம இமேஜில் வந்து ஆட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாக்கரில் இருக்க வால்யூம்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.